வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மோடி வந்த பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்குது. இதில் எந்தெந்த கட்சிகள் கூட சேர்ந்தா நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா போன தடவை நடந்தது இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, அப்போல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக தான், டிடிவி மட்டும்தான் தனியாக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக இந்த கட்சிகள் ஏற்கனவே புதிய தமிழகம் ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, அதை பாட்டாளி கட்சி ஒற்றுமையாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, ஏசி சண்முகம் ஆகட்டும், ஜான் பாண்டியன் ஆகட்டும், இந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்போ உருவாச்சுன்னா தமிழ்நாட்டில் அது பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கும். விஜய் இல்லாமலே சொல்கிறோம் இருக்கும் அப்படின்னு பிஜேபி நம்புது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சரி, அதுக்கு எடுக்கக்கூடிய முன் ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைஜித் முண்டா வந்தார். பைஜித் முண்டா மட்டும் பத்துமா? ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு ஐயாவுக்கு எவ்வளோ ஆதரவு, அன்புமணிக்கு எவ்வளோ ஆதரவுங்கிறத பைஜித் முண்டாக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒருவரால் தான் கணிக்க முடியும். அது ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு ஓட்டு எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓட்டெலாம் இல்லை. ஆனால் பிஜேபி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, அமித்ஷா வரும்போது அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குருமூர்த்தியை பார்ப்பார். ஏன்னா குருமூர்த்தி அவங்க ஒரு லெவலில் வச்சுருப்பாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக அப்படின்னா இன்றைக்கி ஜி.கே. வாசன் பழனிசாமிகிட்டையும் பேசுவார், நம்ம கிருஷ்ணசாமிகிட்டையும் பேசுவார். அப்போ இவங்களுக்கு ஒரு மீடியேட்டர் இருக்க வேணும். அதுதான் ஜி.கே. வாசன். அப்போ ஜி.கே. வாசன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஏற்கனவே கொஞ்சம் நான் விஜய்கிட்ட போனாலும் போவேங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியை சமாதானப்படுத்தி கூட்டணி கூட்டு வரணும். இப்போ இன்னொன்று, யாரை முன்னிலைப்படுத்தணும்? இப்போ அருந்ததியர் சமூகத்தை அவங்ககிட்ட அருந்ததியர் சமூகம் ஓட்டு இருக்குது, அவங்கள என்ன பண்ணலாம்? அருந்ததியர் சமூகம்னா முருகனை கொஞ்சம் முன்னிறுத்தி அந்த 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 பெல்ட்டெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். இப்போ கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிமுகவும் பிஜேபியும் நல்ல வெயிட்டான கட்சிகள், ரெண்டும் சேர்ந்து ஜெயிக்கும். ஆனால் கொங்குக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்தியூர் இருக்குது, மேட்டூர் இருக்குது, தருமபுரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப பலமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கும் ஆதரவு இருக்குது, ஐயா ராமதாஸுக்கும் ஆதரவு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணகரத்தில் ஆரம்பித்து தருமபுரியில் ஆரம்பித்து இங்கெல்லாம் தருமபுரியில் ராமதாஸ் அவங்களுடைய மகள் காந்தி அவங்க நிற்கிறதா தகவல் சொல்லுது. அப்போ அது கடுமையான போட்டி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ அருள் இருக்கார், இப்போ இருக்க எம்எல்ஏ அருள் இருக்கார், அவர் ஐயா ராமதாஸ் இருக்கார், அவருக்கு சீட்டு கொடுத்துருவார். அப்போ இந்த மாதிரியான தொகுதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு இருந்தால் பிஜேபிக்கு நஷ்டம். அப்போ அந்த ரெண்டு பேரையும் உள்ளே கொண்டு வரும். அப்போ கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சிருவோம், கொங்குனா கோயம்புத்தூர் திருப்பூரில் ஜெயிச்சிருவோம். மற்றபடி மேலே போனால் நமக்கு இவங்க ஆதரவெல்லாம் தேவை. அப்போ முத்திரையருடைய ஆதரவு தேவை. முத்திரையருக்கு அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்ககிட்ட பேசணும். இப்படி மற்ற மாநிலங்களில் பிஜேபி என்ன பண்ணுதோ அதே சோசியல் இன்ஜினியரிங் தான். பிஜேபியோடைய இன்னொரு பெரிய முக்கியத்துவம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பூத்தில் ஒரு 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்குது. பீகார் எலெக்ஷன்லாம் 27 ஓட்டு கூட தீர்மானிச்சது உங்களுக்கு தெரியும். போன தேர்தலில் தமிழ்நாட்டில் டி நகரில் 58 ஓட்டில் தான் கருணாநிதி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு. துரைமுருகன் 100 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு காட்பாடியில். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெறும் 30 ஓட்டு 40 ஓட்டில் தான் தோக்குறாங்க. தென்காசியில் ஒரு வேட்பாளர் அவரும் 29 40 ஓட்டில் தான் திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறார். இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000த்துக்கும் கம்மியாக ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39. அப்போ இந்த தேர்தலில் ஒரு 4 முனை போட்டி வரும்போது கண்டிப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். இப்போ பிரேமலதா அவர்களை போய் அதிமுகங்கிற பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய உதயகுமார் காத்திருந்து பார்க்குறாரு, 1 மணி நேரம் காத்திருந்து பார்க்குறாரு. ஏன்? பிரேமலதா கூட சொல்கிறாங்க பாருங்க, ஆரி உதயகுமார் வந்திருக்காரு, 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பிரேமலதாவுக்கு அந்த பெருமை. ஆனால் பழனிசாமி என்ன நினைப்பாரு? எனக்கு தேமுதிகவோட ஓட்டு வேணும், நான் ஆட்சியை பிடிச்சிட்டேன்னா என்னை பார்க்க நீங்கள் பல மணி நேரம் காத்திருப்பீங்க. இப்போ உங்கள் டைமை நீங்கள் பேசுங்க, நாங்கள் கொஞ்சம் தாழ்வாகவே போகிறோம், விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டானுங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி பழனிசாமி பேசுகிறார். பழனிசாமி சரியான சரிதான். இதே பிரேமலதா அவர்கள் அதிமுக என்னை ஏமாத்திருச்சுன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட ஓட்டு வேணும், காரியம்தான் முக்கியம், விரியமாக முக்கியம். அப்போ பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எதுக்கு தேமுதிக உள்ளே சேர்க்குறீங்க? தேமுதிகவுக்கு ஒவ்வொரு தொகுதியில் ஒரு 500 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 500 ஓட்டு முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஆட்களை பலப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பிஜேபியோடைய சித்தாந்தமே தான். ஒன்றா எங்களோட வாங்க, இல்லை தனியாக நடுங்க, அவ்வளோதான். அப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியில் கொங்கு ஈஸ்வரன் யார் வந்தாலும் எடுத்துக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கருணாஸ் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க, அவங்களையும் உள்ளே எடுக்கிறதுக்கு தயார். அவங்க வந்தாங்கன்னா உள்ளே எடுக்கிறதுக்கு தயார். அநேகமாக கருணாஸ் தான் திமுகவுக்கு போயிடுவார், மற்ற யார் இருந்தாலும் கூப்பிட தயார்.
அதாவது பிஜேபி நிறைய பேரை வழியை போய் கூப்பிடும். அதாவது சின்ன சின்ன ஓட்டை கூட அவங்கக்கிட்ட 10-20 ஓட்டு இருந்தால் கூட அந்த ஓட்டு கூட நமக்கு பிஜேபிக்கு வரணும். அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய எண்ணம். அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நமக்கு எந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுவாங்க, நமக்கு எந்த கம்யூனிட்டி ஓட்டு போடல. குறிப்பாக பட்டியலின மக்களுடைய வாக்கு வந்து இன்றைக்கி சிராக் பாஸ்வானுக்கு 29 தொகுதி குடிச்சு 22 ஜெயிக்கிறாரு பீகாரில். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து விசிகா இருக்குது. விசிகா வட மாவட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இந்த பட்டியலின வாக்குகளை நம்ம எப்படி வாங்க போகிறோம்? இல்லைங்க, திருமாவளவன் வெயிட்டாக ஒரு காலத்தில் இருந்தார், இப்போ அவருடைய பாதி ஓட்டு விஜய்கிட்ட போயிடுச்சு. அப்படியா? அடுத்து உங்களுக்கு தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பக்கம் ராஜபாளையம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒட்டப்பிடாரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம புதிய நீதி கட்சிக்கு நம்ம இவர் டாக்டருக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு செல்வாக்கு. அப்போ அவரை உள்ளே எழுப்போம். ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்தவர் தான், அவரையும் உள்ளே எழுப்போம். ஜான் பாண்டியன்னு வச்சுக்குவோம். புதிய நீதி கட்சியும் இருக்கட்டும், ஐஜேகேவும் இருக்கட்டும். இப்போ எல்லா கம்யூனிட்டியும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கூட்டணி. இதுதான் வந்து அமித்ஷாவுடைய ஃபார்முலா. யாரையும் விட்டுறக்கூடாது. அதற்கான நடைமுறைகள் வேக வேகமாக பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. குறிப்பாக வந்து அவங்களுடைய அடுத்த விஷயம் என்னென்னா ஐயா ராமதாஸ் தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2 ஒன்றா இருந்தால் தான் அதிமுகவுக்கோ என்டிக்கோ பலம். ஒருவேளை ஐயா ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போயிட்டு அவரால் ஓட்டு பிரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 4-5 தொகுதி, ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் வரக்கூடிய தேர்தலில் முக்கியம். பழனிசாமி என்ன யோசிப்பார்? அதிமுக நிற்கிறதே கம்மியாக நிற்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ நிற்கிற இடத்துல மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும். அப்போ சிதறாமல் எல்லா வாக்குகளும் வரும். அதனால தான் தன்னுடைய எதிரியாக இருந்தால் டிடிவி தினகரன் வந்து என்ன திட்டுறாருங்க, முதல்ல நான் திட்ட ஆரம்பிக்கிறேன், அவர் தான் திட்டினார், அவர் உங்கள் கூட்டணியில் இருந்தால் பரவாயில்லன்ட்டார். அப்போ டிடிவி ஓபிஎஸ்லாம் நீங்களே யோசனை பாருங்கள். அதிமுகக்குள்ளே அதிமுக இருக்கும், அதுக்கப்புறம் பிஜேபி, டிடிவி இருப்பார், ஓபிஎஸ் இருப்பார், செங்கோட்டையன், இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் போயிடும். நமக்கு தெரியும் செங்கோட்டையன் கூட எடுக்காதுன்னு ஓபிஎஸ் டிடிவிக்கெல்லாம் அவங்க சீட்டு கொடுத்துக்குவாங்க. யார்? பிஜேபி. சசிகலாவும் உள்ள வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் புதிய நீதி கட்சி ஐயா ராமதாஸ், அன்புமணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி புதிய தமிழகம், அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன், அப்புறம் ஜிகே வாசன், ஐஜேகே. இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அது என்ன அளவுக்கு இம்பேக்ட் வரும்? நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி பிஜேபியுடைய பிளான். யாரை முன்னிறுத்தணும், எந்தெந்த ஏரியாவில் யாரை முன்னிறுத்தணும், முக்குளத்தூர் வாங்க ஓட்டை வாங்க நம்ம என்ன பண்ணணும், இலவசங்களை எப்படி அறிவிக்கணும், இப்படி பலவிதமான ஸ்ட்ராட்டஜி போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது நம்ம அப்போ சொன்னோம், நமக்கு பிஜேபியை பிடிக்காதுங்க, பிஜேபி நாட்டுக்கு ஆபத்தான கட்சிங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனால் பழனிசாமி செஞ்சது நல்ல முடிவு. ஏன்? பழனிசாமிக்கு வேறு என்ன ஆப்ஷனு? பழனிசாமி தனியாக இருந்திருந்தால் செங்கோட்டையின்னு ஒரு 4 தடவை டெல்லி போயிருப்பார். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் டெல்லி போயிட்டு பழனிசாமி மாற்றுங்க, அவருக்கு ரெட்டலையை கொடுக்காதீங்கன்னு பண்ணி ரெட்டலையை முடக்கினாலும் முடிஞ்சிருப்பாங்க. இப்போ பழனிசாமி அவர்கள் இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், திமுகவை அலற ஒண்ணும். அப்போ ஒரே வழி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தான். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட கூட்டணினா தேர்தல் ஆணையம், 24 ஏஜென்சி, கட்டுக்கடங்காத பணம், இதெல்லாம் கூட கூட்டணி வைக்கிறோம். இவிஎம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எப்படியும் ஜெயிக்க வச்சுருவாங்க. நட்டாலேருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை தான், ஆனால் அவங்கள்ட்ட இருக்க ஏஜென்சி பலம் பெற்றது. ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரே பிஜேபியோட கூட்டணி வச்சது விளைவாக ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை இவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. பிஜேபி யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அப்படிலாம் நான் சொல்லின்ட்டாங்க. இந்த பக்கம் திமுக அமைச்சர்களை ஓட விடக்கூடிய வேலைகள் ஜொரூராக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பழனிசாமி அவர்களுடைய திட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது உறுதியாயிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக அதை எப்படி நவுத்திட்டு போகிறது, இவங்களை எப்படிலாம் சீட்டு கொடுக்கலாம், எப்படி உள்ளே வர வைக்கலாம். பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்குது. டெல்லியில் அவர் சொல்லிட்டு வந்தாராம், இந்த தேர்தலில் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அவ்வளோதான், அன்றைக்கி தெரிஞ்சு 25 சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பாட்டுக்கு பிரச்சாரம் எல்லாம் பார்த்து நாங்கள் சொல்கிற அளவு நீங்கள் உங்கள் தூக்கி உள்ளே வச்சா மட்டும் போதும், திமுக அலற விடுங்க, அதுக்கப்புறம் யார் யாரை கூட்டணிக்கு உள்ளே எழுமோ அதெல்லாம் நீங்கள் கூட்டணி கொண்டு வாங்க. இப்போ கூட பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிகிட்ட பேசுவார். ஏற்கனவே பைஜந்த் முண்டா ஒரு தடவை பேசிட்டார். ஐயா ராமதாஸ்கிட்ட பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சிக்கல்னா, ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஜிகே மணி திமுகவில் பேசிகிட்டு இருக்கார். அவரை எப்படியாவது திமுகவில் கொண்டு வரணும் துரைமுருகன் நினைக்கிறார். அப்போ இவங்க 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 பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சிக்கல் வருதுன்னா, சீட்டு கொடுக்க முடியலங்க. காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குது, பிசிக்கு அதிக சீட்டு, கம்யூனிஸ்ட் சண்முகம் அதிக சீட்டு கேட்குறாரு, எல்லாரும் அதிக சீட்டு, வேல்முருகன் அந்த சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டார். இப்போ எல்லாரும் அதிக சீட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை விசிகா வந்து திருமாவளவர்கள் இருக்கும்போது ஐயா ராமதாஸ் வந்தால் 2 சமூக மக்களும் ஓட்டு போடுவாங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. விசிகா நிற்கிற இடத்துல என்ன தான் விசிகா நிற்கிது, ஒரு தேர்தலில் ஒரு இடத்துல நிற்கிது,
அங்கே வந்து ஐயாவும் போட்டிடுறாரு, அன்புமணி ராமதாஸ் தலைமையில் என்டிஆர் வந்து அன்புமணி நிற்கிறாருன்னு வச்சுக்காங்க. திமுக சார்பா ஐயா இவர் நம்ம திருமா நிற்கிறார். திருமாவுக்கு அன்புமணி ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க ஐயாவுடைய ஆட்களும் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க அந்த பக்கம் ஊற்றிடுவாங்க. இது நடக்கும். இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா ஓட்டு பிரியும். அது பிஜேபிக்கு நல்லா தெரியும். 2 பேர் இருந்தால் நல்லதுங்கிறது பிஜேபியோட எண்ணம். அதற்கு தக்கபடி தான் வேலைகள் போய் கொண்டிருக்கிறது. அதாவது சோசியல் இன்ஜினியரிங்கை கடைபிடித்து அரசியலில் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டிலும் ஜாதி அரசியலை கையில் அடிக்கிறது. இது ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆன ஃபார்முலா தான். அதனால் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு பெரிய மெகா கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக அப்படிங்கிற ஒரு வலிமையான கட்சியின் துணையோடு அவங்க வெற்றி பெறுவோங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவுக்கு சாத்தியம்தான். ஏன்னா அதிமுகவுடைய அந்த கட்டமைப்பை நம்ம குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அதிமுக 49 வருடங்களாக அதிமுக தான் போட்டியே தமிழ்நாட்டில். இப்போதும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்றவர்கள்லாம் வரலாம், அவங்களாம் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, மற்றவர்கள் யார் வேணால் வரலாம் சார், ஆனால் களத்தில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அப்படிங்கிறாங்க. அது தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். என்ன பயம்னா, இன்றைக்கி பிஜேபி பார்த்து நம்ம ஏன் வந்து பயப்படுறோம் அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் பிஜேபி அப்படிங்கிறது அமைதியாக வந்து ஒரு கட்சி மாதிரி உள்ளே வந்து முழுக்க அவங்க அந்த சிஸ்டத்தை இறக்கி விட்டுருவாங்க. ஒரு பக்கம் RSS ஆளுக்கு இறக்குவாங்க, ஒரு பக்கம் வந்து பிஜேபியோட ஒன்றிய அமைச்சர்கள் இறங்குவாங்க, பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இறங்குவாங்க, இடி இறங்கும், சிபிஐ இறங்கும். நீங்கள் யோசிக்கவே முடியாது. பணம் இறங்கும், எதிர்கட்சியோட பண ஃப்ளோவை கட்டுப்படுத்துவாங்க, யாராவது உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஆளை விலைக்கு வாங்குவாங்க. பல விதங்களில் உங்களுக்கு அது அந்த மிஷினரியை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் திமுக அலறிட்டு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்கள் பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆவார்னு அவங்க தரப்பு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், யார் வரக்கூடிய முதலமைச்சருங்கிறது மக்களாகி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று முக்கியம், ஒரு பக்கம் பழனிசாமிக்கு சரியான கூட்டம், இன்னொரு பக்கம் விஜய்க்கும் கூட்டம், திமுகவுக்கான வாக்கு வங்கி இறங்கிட்டு இருக்குது, இவர்களுக்கான வாக்கு வங்கி ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமானு நான் நினைக்கிறேன். நீங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.